ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். 2025 சைமா விருதுகள் விழாவில் நம்ம த்ரிஷா அவர்கள் பேசின விஷயம் தான் சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், நம்ம விஜயுடைய மனைவி சங்கீதா அவர்கள் குடும்பத்தோடு வந்துட்டு சென்னை விமான நிலையத்தில் நேற்று வந்துட்டு தென்பட்டிருக்காங்க. இது ரெண்டுத்துக்குமே ரிலேட்டட் பண்ணி தற்போது மக்கள் வந்துட்டு பயங்கரமாக பேசி வந்துகிட்டு இருக்காங்க. மேபி இது உண்மையாக இருக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம் தான், ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி விஜய் எந்த ஒரு பட விழாக்களாக இருக்கட்டும், இல்லைனா அவரும் நடித்த பட விழா எதுக்கு போனாலுமே வந்துட்டு மனைவி சங்கீதா கூட தான் போவார். ஆனால் ஒரு 4 வருஷமாக பார்க்க முடியல. காரணம் என்னென்னா, சங்கீதா வந்துட்டு கனடாவிலேயே வந்துட்டு இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது தான் காரணம். அப்பப்போ விஜய் வந்துட்டு ஒரு ஷூட்டிங் முடிஞ்சிச்சுன்னா, நடிச்சிட்டு இருக்க படம் முடிஞ்சிச்சுன்னா அப்போ உடனே கிளம்பி போயிட்டு கனடாவுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு மனைவியோடு இருந்துட்டு வர்றது வழக்கம். ஆனால் அப்படிப்பட்ட விஜய் அவர்கள் கடைசியாக ஒரு 2-3 வருஷம் வரைக்கும் வந்துட்டு வெளிநாடுகளுக்கு போகவே இல்லை, அதாவது கனடாவுக்கு போவே இல்லை அப்படின்ற செய்திகளும் வெளியே வந்து தான் இருந்துச்சு. இதுக்கு காரணமே என்ன சொன்னாங்கன்னா, த்ரிஷா மற்றும் விஜய் இவங்க 2 பேருக்குள்ளே வந்துட்டு ஒரு நல்ல நெருக்கம் உண்டாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதை உறுதிப்படுத்தும் வகையில் தான் கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு இவங்க 2 பேருமே ப்ரைவேட் ஜெட்டில் போனது தனியாக. அதுவும் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பிறந்த நாளுக்கு ஆயிரக்கணக்கான பேர் தான் வீட்டு முன்னாடி நின்றதை கூட பார்க்காம விஜய் அவர்கள் போயிட்டு நம்ம த்ரிஷாவோட நாய்க்குட்டியை தூக்கி கொஞ்சி விளையாடிட்டு இருந்தார். ஸோ இந்த புகைப்படமும் சமூக வலைதளத்தில் வெளிவந்து ரொம்ப வைரலாகவே பகிரப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. இது ஒரு பட்டத்தில் இருக்க, எல்லா பட விழாவுக்கும் ப்ரொமோஷனுக்கும் வந்துட்டு த்ரிஷா கூடவே வர ஆரம்பித்தார் நம்முடைய விஜய் அவர்கள். ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு விஜய் தன்னுடைய மனைவி சங்கீதாவை டிவோர்ஸ் பண்ண போகிறாரு அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு நிறைய டாக் சமூக வலைதளத்தில் வெளிவந்துச்சு. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, இந்த ஒரு விஷயம் மட்டும். மற்றதுக்கெலாம் வந்துட்டு ஃபோட்டோ எவிடன்ஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் இந்த கடைசியாக சொன்னதுக்கு வந்துட்டு எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது. ஸோ அது வந்துட்டு உறுதியான தகவலான்னு தெரியல. பட் சமூக வலைத்தளத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேர் வந்துட்டு விவாகரத்து செய்ய போகிறாங்க அப்படின்ற அளவுக்கு பேச்சுவார்த்தை வந்துட்டு இருந்துச்சு. இப்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சைமாவில் விஜய் அவர்கள், அதாவது சைமா அவார்ட்ஸ் விழாவில் வந்துட்டு நம்ம த்ரிஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜயோட ஃபோட்டோ காட்டும்போது தற்போது அவர் ஒரு புதிய பயணத்தை தொடங்கியிருக்காரு, அதுக்கு என்னோட குட் லக் அப்படின்றத சொல்லிவிட்டு, அவர் என்ன நினைக்கிறாரோ, என்ன வந்துட்டு எய்ம் வச்சுருக்காரோ அது அவருக்கு நடக்கணும், ஏன்னா அது அவருக்கு வந்துட்டு தகுதியானவர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு விஜயை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காங்க. ஸோ இதுதான் சமூக வலைத்தளத்தில் ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு. இதை சொன்ன அடுத்த நாளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவர்கள் சென்னை ஏர்போர்ட் வந்து இறங்குறாங்க. அதாவது நம்ம த்ரிஷா விஜயை பற்றி பேசின விஷயம் வைத்து சங்கீதா அவர்கள் வந்துட்டு டிவோர்ஸை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காகத்தான் இந்த ஏர்போர்ட்டில் வந்து இறங்கியிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு டாபிக் போக ஆரம்பிச்சிச்சு. பட் உண்மை என்ன அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது. அதாவது விஜய் அவர்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்ள போகிறாரு. அரசியல் ரீதியாக தமிழ்நாடு முழுக்க வந்துட்டு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போகிறாரு. ஒரு தேர்தல் பரப்புரைக்காக வந்துட்டு இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறாரு. இந்த சுற்றுப்பயணத்தை தொடக்கி வைக்குவதற்காகத்தான் வந்துட்டு, அதாவது தொடக்கி வைக்கும் விழாவில் நம்ம சங்கீதாவும் ஃபேமிலியும் இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் வந்துட்டு அவங்க வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்திருக்கதா வந்துட்டு அரசியல் ரீதியாக செய்திகள் வெளிவந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேலே ஆரம்பத்துலேருந்தே விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா, மனைவியை வந்துட்டு பார்க்கறதே கிடையாது. இவர் மனைவியவே ஒழுங்காக பார்த்துக்கிறது இல்லை. அதனால தான் எந்த ஒரு பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷனுக்குமே மனைவி வர்றது கிடையாது அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. குடும்ப அரசியலை பற்றி பேசுகிற விஜயை எப்படிங்க வந்துட்டு மனைவியெல்லாம் கூட்டிகிட்டு வருவார் அப்படின்றது தான் இந்த இடத்துல ஒரு கேள்வி. வாட் எவர் இட் இஸ். அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சிகள் எல்லாமே என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அதாவது விஜயை எதிர்க்கும் கட்சிகள், அந்த மீனில் எதிர்க்கட்சிகள் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, விஜய் வந்துட்டு வைஃபையே ஒழுங்காக பார்த்துக்கல, ஸோ அவர் வந்துட்டு பர்த்டே அப்போ த்ரிஷா கூட தான் இருந்தார், ஸோ வைஃப் கூட அவங்களுக்கு விஷஸ் பண்ணலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையுமே உடைக்கணும், அது எல்லாமே சும்மா டூப்ளிகேட் போலி தான் அப்படின்றத தெரிவிக்கிறதுக்காகத்தான் ஸோ விஜய் வந்துட்டு இந்த அரசியல் பயணத்தை சங்கீதாவின் முன்னிலையில் வந்துட்டு தொடங்க போகிறாரு அப்படின்றதுக்காக தான் சங்கீதா அவர்கள் ஃபாரின்லேருந்து இங்கே வந்திருக்காங்க அப்படின்ற செய்தி வெளியே வந்திருக்கு. இது 2த்துல எதுவாக இருக்கும் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணுங்கள். அதாவது விஜய் டிவோர்ஸ் பண்ணுறதுக்காக சங்கீதா வந்தாங்கன்னு ஒரு தரப்பும், இன்னொரு சைடில் வந்துட்டு இல்லை அவருடைய அரசியல் பயணத்தை தொடங்குவதற்காகத்தான் சங்கீதா வந்திருக்காங்க அப்படின்னும் சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இது குறித்த உங்கள் கமெண்ட் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.